ஷே மகா கும்பாபிஷேகம்னு சொல்லி கும்பாபிஷேகம் நடத்துதான் 14 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி ஐயா பக்தங்கள் இருக்கான். அதில் பேர் வாய்ந்த ஐயா பக்தங்கள், மித்தது எல்லாம் சும்மா ஓலியமாக போகிறது வாரது. முக்கால் சத்தியம். ஐயா உட்காந்துட்டாரா, நந்தி பேசுகிறேன்டா. ஐயா உட்காந்துட்டார், கடவுள் பூமியில் உட்காந்துட்டாரு. ஐயா பார்க்குறதுக்கு முன்னாடி பின்னாடி, ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஐயா பார்க்குற முன்னாடி, ஐயா பார்த்துட்டு மொட்டையை போட்டு முடியை போட்டுட்டு கழிச்சிட்டு நீ போய் குடும்பத்தோடு சேர்றா. ஐயா குடும்பத்தோடு உட்காந்துட்டார். 5க்கு 5 பிள்ளைகளை 3, சிவனும் பார்வதியும் பூமியில் உட்காந்துட்டாரா. அதனால் மகா கும்பாபிஷேகம் நடத்துத, அது கணக்கு முடிச்சிட்டார். இதோடு முடிஞ்சாச்சு, பூட்டியாச்சுரா. கோத்தராட்சி பூட்டியாச்சுனாலே முடிஞ்சு போச்சு. டெல்லி, மகாராஷ்டிரா எல்லாம் பூட்டிட்டார். போட்டு கோத்தராட்சி பூட்டியாச்சுனா அரசியல்வாதி ஈரக்கொலையும் சேர்த்து பூட்டிடுவார். அது கணக்கு போடுவார். ஈரக்கொலையும் சேர்த்து பூட்டியாச்சுன்னா மூச்சு விட முடியாதுல, கொன்னே ஓடுவார். இனிமேத்தாண்டா இருக்குது, ஒன்று உன் வேலையை முடிக்கணும்ல. நீ செஞ்ச கூத்தெல்லாம் முடிச்ச விட்டு அரசியல்வாதியை அந்த பூட்டிலே பூட்டிடுவார். கோத்தராட்சி பூட்டை வச்சு அரசியல்வாதியை ஈரக்கொலையை பூட்டிடுவார். முக்கால் சத்தியம். மகா கும்பம் முடிஞ்சு வச்சுப்பா, முடிஞ்சு வச்சு 14 வருஷத்துக்கு ஒரு ஆண்டு காலமாக கொண்டாடுத 3 நதிகள். பார்வதி பரமசிவன் 1, லட்சுமி சரஸ்வதி. அந்த 3 நதியில் குளிக்க, 3 நதியை அசிங்கம் பண்ணிட்டிய போங்கடா. முடிஞ்சு வச்சுடா, கண்டார் வழி முடிஞ்சு வச்சுடா. உங்களுக்கும் கண்டார் வழி தான் முடிஞ்சு வச்சு. ஒழுங்காக வந்து கணக்கு வரையில் ஐயா உட்கார்ந்த உடனே நீதிமன்றத்திலேருந்து கணக்கை விடையில் ஐயா பார்க்கல முப்படை இராணுவம் உனக்கு வரிசையாக நிற்பான். அது வழியாக ஐயாவை பார்த்துட்டு அப்படியே உன் காணிக்கை எப்படி இறக்கணும், உன் முடியை இறக்கணும். கீழே இறக்கி பின்னாடி ஒரு குளம் இருக்குது, அதில் இறக்கி மொட்டையை போட்டு போய்கிட்டே இருங்கடா. குடும்பத்தோடு சேர்ந்துக்கோங்கடா. ஐயா குடும்பத்தோடு உட்காந்துட்டார். முக்கால் சத்தியம். குடும்பத்தோடு உட்காந்துட்டாரா. முடிஞ்சு வச்சுடா கணக்கு. முக்கால் சத்தியம்.